ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கொடுத்த அந்த ரோஸ்ட் செஷன் சௌந்தர்யாவையும் சிவகுமாரையும் எல்லாம் ரோஸ்ட் பண்ணணும், ஏன்னா அவங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் ஷார்ட்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆக்சுவலி இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரயான், ஜாக்லின், ராணவ், அதுக்கப்புறம் சாச்சனா, ஆனந்தி இவங்கெல்லாம் ஒன்று பேசிட்டு இருப்பாங்க. அதில் ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இதை நான் ஃபஸ்ட் பார்ட்டில் பேசியிருப்பேன், ஜஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறந்துட்டேன், ஸோ இதோட கனெக்ட் பண்ணி சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஷோ ஆடியன்ஸ் எப்படி வெளில பார்ப்பாங்க அப்படின்னா, ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல நமக்கு எமோஷன்ஸ் வருதுன்னா நம்ம அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தலாம். அவங்க அந்த சூழ்நிலை காரணமாக கோவப்பட்டிருப்பாங்க, இன்டென்ஷனாக பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க புரியாத அளவுக்கு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னும் போது ரயான் சொல்லி பியூரிஃபைட் வாட்டர் மாதிரியா அப்படின்னு கேட்பார் அவர். ஆமாம், பியூரிஃபைட் வாட்டர் ரொம்ப ஃபில்டர்ட் பண்ணி வேர்ட்ஸை பேசணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அங்கங்கே நம்மளுக்கு கோவம் வருதா, இல்லை நம்மள எமோஷன்ஸை காட்டணும்னு நினைக்கிறோமா காட்டிடலாம். நம்ம வந்து ரொம்ப யோசிச்சு கான்ஷியஸாக பண்ணிட்டு தான் இந்த கேம் வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அப்போ வந்து சாச்சனா கேட்பாங்க, அப்போனா ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஜாக்லின், அப்போ ஒரு டாஸ்க்குன்னு வந்தால் கூட ஒருத்தங்களோட பாசிட்டிவ் ஷைட்ஸே மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது, நெகட்டிவ் ஷைட்ஸும் சொல்கிற மாதிரி தான் இந்த கேம் போகும். அப்போ தான் வந்து அது வந்து அவங்க திருத்திக்கிறதுக்கோ இல்லைனா பார்க்குறவங்களுக்குமே வந்து இதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படி குட் மட்டுமே சொல்கிறது, அவங்க கேரக்டராக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இவங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுக்கலான்னு ஒன்று வருவாங்க. சாச்சனா கிட்ட இப்போ பாரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ உனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோமே, எல்லாருக்குமே பசிக்குது அப்படின்னு சாச்சனானு ஃபுட்டு பற்றி பேசாதீங்க அப்படின்னு. ஏன்னா ஃபுட்டு பற்றி பேசினா அந்த அம்மா இமேஜ் ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கு. வெளில எவ்வளோ இமேஜ் டேமேஜ் ஆயிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உள்ளே நிறைய டேமேஜ் ஆயிருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் ஜாக்லின் வந்து ஃபுட்டு பற்றி பேசினோடனே திருப்பி வந்து என்ன சொல்கிறது, அவங்களா வந்து அவங்க வாய் கொடுத்து மாட்டிக்குவாங்களா, அதனால் பேச வேணாம் அப்படின்றாங்க. உள்ளே போயே வராது, பஞ்சாயத்து பேசுவாங்க. பேச வேணாம்னு சொன்னால் அதை பற்றியே பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ உள்ளே போய் கேர்ள்ஸ் டீம் கிட்ட யார்கிட்டயும் அவங்க சொல்லிட்டுருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம ஒரு அங்கே ஜெஃப்ரி சாச்சனா அவ்வளோ சண்டையாக போச்சு அப்படின்னா இப்போ பக்கத்தில் உட்காந்து சாதாரணமாக தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜெஃப்ரிக்கு அவ்வளோ கோவம் இருந்ததுன்னா சாச்சனா கூட பேச தேவையில்லையே, எனக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ண செஞ்சேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. எல்லாமே டிப்ளமேட்டிக்காக தான் நாங்கள் இருக்கிறீங்க. அப்புறம் என்ன, அதை பார்த்துட்டு நம்ம தான் வந்து ஒருத்தர் அடிச்சிக்கிறோம், திட்டிக்கிறோம், இந்த இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. அவங்க ஜஸ்ட் லைக் தட் இந்த சீசன் வந்தவங்களாம் ரொம்ப தெளிவாக சூப்பராக விளையாடுறாங்க. அவங்க கேமாக பார்க்குறாங்க, இல்லை கேம்குள்ளே என்ன நடந்தாலும் அதை அடுத்த நிமிஷம் தள்ளி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்னும் போது பிக் பாஸே ரொம்ப நொந்து போயிடுறாரு. ஸோ கண்டென்ட் இல்லை, சுவாரஸ்யம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வார் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க டிட் ஃபார் டட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்லை விட்டு கொடுத்து போகணும்னா அது நிஜமாவே நியாயமாக உட்காந்து பேசி சரி பண்ணிக்குவாங்க. இந்த சீசன் ரொம்ப தெளிவாக எல்லாம் பிளான் பண்ணி ஆடுறாங்க. அதுலேயும் வந்தவங்க எல்லாம் முக்கால்வாசி ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காங்க. படத்தில் நடித்தவங்கலாம் வந்திருக்காங்க. சாச்சனை மாதிரி வந்து மகாராஜா படத்தில் நடித்தவங்க, ரஞ்சித் மாதிரி சீரியல் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு தீபக் மாதிரி 20 வருஷம் வந்து கேமரா முன்னாடியே ப்ரொஃபஷனலில் ஃபுல்லாக ஊறி போனவங்க, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஷோ பண்ணும்போது எப்படி சுவாரஸ்யம் இருக்கும்? அது வந்து என்ன சொல்கிறது, அவங்கவுங்க தெளிவாக ரொம்ப பிளான் பண்ணி அந்த கேம் ஆடும்போது எங்கேயுமே நம்ம வந்து வெளில தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஆனால் முத்து மாதிரி ஆளுங்களாம் இன்னும் சூப்பர். முத்து படத்தில் வரல, மற்றபடி அவரும் ஆங்கரிங்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட 2-3 ஆங்கர் ஷோலாம் நானும் பார்த்துருக்கேன். டிவி ஷோஸும் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ கேமரா கான்ஷியஸுங்கிறது இந்த சீசன் வந்தவங்களுக்கு ரொம்ப இருக்குது. எப்பவுமே ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, எப்பவுமே இங்கே பிக் பாஸில் இதில் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடில் சேது சார் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து இத்தனை சீசனை விட இந்த சீசன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் நான் ஒன்று சொல்வேன், இத்தனை சீசனில் கொஞ்சம் மட்டும் தான் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, கொஞ்சம் வெளிலேருந்து வர ஸ்டேஜ் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஹோல் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், 80% விஜய் டிவி ப்ராடக்ட் தான் இருக்காங்க. மிச்சம் இருக்க 10-20% வந்து கேமரா கான்ஷியஸ் தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து அவங்களுக்கு டெலி சீரியல் கேமராவும் தெரியும், படத்தோட கேமராவும் சினிமா ஆர்டிஸ்டாகவும் இருக்கிற பட்சத்தில் அந்த கேமரா அங்கே இருக்குன்றது அவங்க மைண்டில் எப்பயுமே இருக்குது. இத்தனை சீசனில் மிஞ்சி போனால் ஒரு 4 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும், மேக்ஸிமம் 2 வீக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீறி அந்த எமோஷன்ஸ் வெளில வந்துடும். அது கோவமோ இல்லை எரிச்சலோ இல்லைனா ஏதோ ஒரு விதமான அந்த ஒரு ரெவெஞ்சோ அது ஏதோ ஒன்று மைண்டில் இருக்கோ அது வெளியில் வந்துடும். போன வாரம் நீ இப்படி பண்ணியா, இந்த வாரம் இப்படி பண்ணியா அப்படின்னு. இந்த வாட்டி அது ரொம்ப கான்ஷியஸாக கேமரா பார்த்துட்டு இருக்கு. இது வெளில எது ப்ரொமோவில் வரும், எது வர வேண்டாம், இல்லை வந்து இது நம்ம பேசிட்டா இது வந்துடும், இது வரக்கூடாதுன்னா நம்ம இந்த இடத்துல இது இப்படி பேசணும் மாற்றணுன்றதுல ரொம்ப தெளிவாக ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த கேமரா கான்ஷியஸ் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் கண்டென்ட்லாம் நம்மளுக்கு வரவே வராது. பிக் பாஸும் கண்டென்ட் கொடுங்கன்னு சொல்லியே இந்த சீசனை ஓட்டிடுவார். அவ்வளோதானே தவிர அவங்க ரொம்ப தெளிவாக டிப்ளமேட்டிக்காக சூப்பராக இந்த கேம் ஆடுறாங்க. ஸோ ஜாக்லின் வந்து இந்த கேமை டிப்ளமேட்டிக்காக போக வேணாம், நெகட்டிவ் ஷேட்ஸும் வெளியில் தெரியணுன்ற மாதிரி தான் நம்ம
டாஸ்க் விளையாடணுமே தவிர, ஒருத்தங்கள வந்து சும்மாவே பாசிட்டிவே சொல்லிட்டு வந்துட்டு ஆடுறதுக்கு இல்ல இந்த கேம். இதான் பிக் பாஸ் ஷோ அப்படின்னு சொல்ற பட்சத்தில, அதுக்காகவே ஒரு டாஸ்க் வச்ச மாரி தான் இந்த ரோஸ்ட் செஷன் இருந்தது. இந்த ரோஸ்ட் செஷன்ல தெளிவா அவர் என்ன சொல்வார்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட்லாம் சொல்லக்கூடாது. அது அன்ஃபில்டர்ட் வேர்ட்ஸா சொல்லணும். கரெக்ட்டா வந்து என்ன சொல்றது? கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவர் வந்து இன்டைரக்ட்டா மீன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த இடத்துல சௌந்தர்யா இருக்க பட்சத்தில, சௌந்தர்யா மேல வீட்டுக்குள்ள எவ்ளோ பேருக்கு மெஜாரிட்டி பெர்சன்ஸ் அங்க வன்ம இருக்குங்க. அது கண்டிப்பா வெளில வரும்னு அவருக்கு தெரியிற பட்சத்தில, அதனால தான் அந்த டாஸ்க்க குடுத்தாரு. சௌந்தர்யா வச்சு அவர் இந்த கேம விளையாடினாருன்னு தான் சொல்லணும். சரி வாங்க. நம்ம அந்த ரோஸ்ட் செஷனுக்குள்ள போகலாம். சௌந்தர்யாவும் இன்னும் லேஸ்பட்ட ஆள் இல்லங்க. அவங்களும் ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஐ அம் ரெடி, ஐ அம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாரி தான் அதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. சிவகுமார் தான் கொஞ்சம் டல்லான மாரி இருந்தது. பட் ஆனா அவருக்கு இது ஒரு வேக்கப் கால். இதுக்கப்புறமாவது அவர் வந்து கேம் ஆடணுங்கிறதுக்காக பிக் பாஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது நான் சொல்லுவேன். சௌந்தர்யா வந்து இத ஸ்ட்ராங்காவே ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கப்புறம் வேற லெவல்ல மாறும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து முத்து தான் வருவாரு. முத்து வந்து என்ன சொல்வாருன்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு இது 1 ஹார்ல வந்து காட்டல. ஃபர்ஸ்ட் வந்து தீபக் வந்து ஏதோ சொல்லுவார். ஹோஸ்ட் பண்ற மாரி அவர் ஏதோ அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்குவார் போல இருக்கு. அவரு ஹோஸ்ட் எப்படி பண்ணுவாரு, அந்த மாரியே ஒண்ணு சொல்லும்போது எல்லாரும் வந்து ப நோஸ் கட் பண்ணுவாங்க போல. "அண்ணா ரோஸ்ட் பண்ண சொன்னாங்க. நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க" அப்படின்னு சொன்னோனே, அவர் பாட்டுக்கு கம்முனு உட்காந்துருவார் போல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் முத்து வராரு. இது நம்மளுக்கு 24 1 ஹார்ல காட்டல. ஸோ முத்து எழுந்து வந்துட்டு சொல்றாரு, எல்லாருக்கும் இருக்க டவுட் தான் எனக்கும் இருக்கு. நீங்க 7 வாரம் இங்க எப்படி இருக்கீங்கன்னே தெரியல. என்ன பண்றீங்கன்னே தெரியல. ஆனா 7 வாரம் தப்பிச்சுட்டீங்க." அப்படிங்கிற மாரி உள்ள இருக்கிறவரோட சந்தேகத்தையும், வெளியில ஆடியன்ஸோட என்ன சொல்றது? வெளில கண்டஸ்டன்ட்ஸோட கேள்வியுமா இருந்து, இவரு மைண்ட் வாய்ஸ்லேருந்து அது வந்ததையும் சேர்த்து கேட்டுர்றாரு. 7 வாரம் எப்படி நீங்க இங்க சஸ்டெயின் பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் சிவகுமாருக்கு வந்து சொல்லுவாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதுவும் ஓப்பனா பேச மாட்றீங்க, பயப்படுறீங்க. ஆமாங்க, அவர் பின்னாடி பின்னாடி போய் பேசுறத விட்டு, முன்னாடி வந்து தைரியமா கேட்கலாம். அது ஏன் பண்ண மாட்றாருன்னு தெரியல. ஓகே, அது சொல்வாங்க. அதுக்கப்புறம் வந்து சாச்சனா சாச்சனா அப்படி ஒரு வன்மத்த கொட்டுனாங்க சௌந்தர்யா மேல. எனக்கு ஏன் தெரியல. இத்தனைக்கும் வந்து இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சௌந்தர்யா வந்து சாச்சனாக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு குடுத்துருப்பாங்க. இப்ப எல்லாரும் பவித்ராக்கு மெஜாரிட்டி குடுத்திருந்தாலும், அந்த ராணி ரோல்ல சாச்சனா நல்லா பண்ணாங்கன்னு சௌந்தர்யா குடுத்துருப்பாங்க. அதே மாரி தான் வர்ஷினிக்கும் வந்து அந்த ஒஸ்ட்டுன்னு குடுக்காதது பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஆக்டிவிட்டில ஜாக்லினும் சௌந்தர்யாவும் மட்டும் தான் குடுத்துருக்க மாட்டாங்க. மத்தவங்கலாம் வந்து அந்த கேம் ஆடத் தெரியல அப்படிங்கிறதுல குடுத்துருப்பாங்க. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி. இண்டிவிஜுவல் கேம், டீம் பிளேயர், அதுக்கப்புறம் கேமே ஆடலாங்கிறதுல ஜாக்லினும் சௌந்தர்யாவும் மட்டும் தான் குடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சௌந்தர்யா மேல வர்ஷினியும் அவ்வளோ கோவத்த கொட்டுறாங்க. ஸோ அதாங்க இந்த கேம் இப்படி தான் போகும். நம்ம யாரையாச்சும் வந்து சரி ஓகே பாவம் இவங்க வந்து எல்லாராலும் டார்கெட் பண்ணப்படுறாங்களே அப்படின்னு நம்ம அவங்களுக்காக போய் நின்னா, அவங்க திருப்பி நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. அது பேக் ஃபயர் ஆகும். ஸோ மத்தவங்க மாரி நம்மளும் கும்பலோட கோயந்தான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் போல இருக்கே. போனா பட்டோன்னு ஏதோ ஒண்ணு பண்ண போய் இப்ப திருப்பி நம்மளுக்கே அது ரிவர்ஸ் அடிக்குதுன்ற மாரி தான் இந்த கேம் சம்டைம்ஸ் மாறும். ஸோ நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம், இல்ல அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, இல்லன்னா வந்து அவங்க எந்த மாரி கேம் விளையாடிட்டு இருக்காங்க, இந்த இடத்துல நம்ம அவங்க கூட எந்த அளவுக்கு ஸ்பேஸ் மெயின்டெயின் பண்ணணுங்கிறத புரிஞ்சுட்டு விளையாடுறதும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேம பொறுத்தவரைக்கும். ஸோ சௌந்தர்யா வந்து ஜஸ்ட் லைக் தட் வர்ஷினிய எடுத்துக்கிட்டது அவங்களோட ஃபால்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வர்ஷினியும் வந்து சாச்சனாக்கு ஈக்குவலா வச்சு செஞ்சாங்கன்னு தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாச்சனாலாம் ஒரு டர்ட்டி கேம் ஆடுறாங்கங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது செல்ஃபிஷ்ன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு டர்ட்டி கேம். நாட் கூல் அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ வந்து முத்து அது சொன்னோனே சாச்சனா வந்து சொல்லுவாங்க, நீங்க லூஸ் மாரி ஏதோ ஒண்ணு பண்ட்ருக்கீங்க. பைத்தியக்காரத்தனமா ஒண்ணு பண்ட்ருக்கீங்க. அது கேவலமா இருக்கு. பார்க்கறதுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாங்க. இதுல வந்து பிக் பாஸ் வச்ச இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, ஒரு ஒரு வாட்டி மட்டும் அந்த ரோஸ்ட் இல்ல. பஸர் அடிக்கும்போதெல்லாம் நான் எப்பலாம் பஸர் அடிக்கிறேனோ, அப்பலாம் திருப்பி திருப்பி அத கன்டின்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு ஆகுது. ஸோ அது இன்னுமே சௌந்தர்யாவ ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். அது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ஆனந்தி. ஆனந்தி வந்து என்ன சொல்வாங்கன்னா, சிவகுமார சாச்சனா சிவகுமார பெருசா ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்லவராவே இருக்கீங்க. அது ஓகே அப்படின்னு. அவங்களுக்கு டார்கெட் சௌந்தர்யா தானே. அது வரைக்கும் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி வந்து சொல்வாங்க, நீங்க வந்து சிவகுமார சொல்லுவாங்க, நீங்க கார்ட்டூன் கேரக்டர் அந்த இதெல்லாம் நல்லா பண்றீங்க. பட் ஆனா உங்க கேரக்டர் என்னன்னே நீங்க இன்னும் வெளில காட்டவே இல்ல. நீங்க சிவாவா இன்னும் வெளியே வரல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த வீட்ல 2 அணி தான் இருக்கு தெரியும். பாய்ஸ் அணி, கேர்ள்ஸ் அணின்னு. ஆனா 3வதா ஒரு அணி இருக்கு. சௌந்தர்யா அணின்னு. அந்த அணியில யார் யார் எப்போ எப்படி இருக்காங்க, அது அந்த ஸ்வாப்பிங் நடந்துகிட்டே இருக்கு. எங்களால அத பிரெடிக்ட் பண்ணவே முடியல. யார் எப்ப அந்த அணியில இருப்பாங்க அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க மீன் பண்ணி சொன்னது உள்ள இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஜாக்லின், சௌந்தர்யா, அப்புறம் வந்து சௌந்தர்யா, ஜாக்லின், சௌந்தர்யா, ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரயான், அப்புறம் சௌந்தர்யா, விஷா அப்படின்ற மாரி ஒரு கூட ஒருத்தர் கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாரி இருக்கும். இது வந்து வர்ஷினியும் அந்த இடத்துல ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க. இந்த வீட்ல நீ யார் கூட வந்து ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கனெக்ட் ஆகுற அப்படின்னு கேட்கும்போது வர்ஷினிகிட்டயும் ஓப்பனா பேசியிருப்பாங்க சௌந்தர்யா. ஸோ அத தான் அவங்க மீன் பண்ண மாரி தெரிஞ்சது. ஆனந்திக்கும் செம்ம பொறாம இருக்கு சௌந்தர்யா மேல. ஸோ கேர்ள்ஸ் டீம்ல தான் சொல்றேனே நெறைய பொறாமையும் இருக்கு, வெஞ்சன்ஸும் இருக்கு. பாய்ஸ் டீம்னா அது இருக்கு. ஆனா அது வெளில காட்டாம அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வெளில காட்டிடுறாங்க. அந்த ரேஷியோ அங்க டிஃபர் ஆகுது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மஞ்சரி இந்த இடத்துல தேவையில்லாம சௌந்தர்யாவ அவ்ளோ பர்சனலா அட்டாக் பண்ணியிருக்க வேணாம் தான் எனக்கு தோணுச்சு. நான்
நான் மஞ்சரியை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேன். அவங்க ஓரளவுக்கு ஜெனியூனான ஒரு கேம் ஆடுவாங்கன்னு பார்த்தா, அவங்க ஆட்டிட்யூட் காட்டுறதுலயும், அவங்களோட வெஞ்சன்ஸ் காட்டுறதுல தான் இருக்காங்களே தவிர, அவங்க கேம் ஆட வந்தது ஓகே தான். எல்லாருமே கேம் ஆட வந்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாரி, அந்த கேம்க்குள்ள ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அந்த கேம்க்குள்ள ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும். அந்த கேம்க்குள்ள ஒரு கேம் ஸ்பிரிட் இருக்கணுமே தவிர, அது எப்பயுமே ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸாவே போயிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். மஞ்சரி வந்து இந்த இடத்துல இத்தனைக்கும் ஒரு 2 வீக்ஸ் தான் மஞ்சரி வந்து ஆகுது. சௌந்தர்யா மேல உங்களுக்கு என்ன கோவம்னே தெரியல. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவோட பேக்கரியில இருக்கிற மாரியே வந்திருக்க மாரியே சௌந்தர்யா எப்பயும் இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்காங்க. அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா பேக்கரியில இழுத்து வச்சு பேசுறாங்க. அது பண்ணியிருக்க தேவையில்ல. என்ன கேட்டா கேம்குள்ள மட்டும் பேசியிருக்கலாம். அத பேசுறாங்க. பட் ஆனா இது எல்லாத்துக்கும் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே அந்த ஒரு ரியாக்ஷன் குடுத்தது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. சிவகுமார் கூட கொஞ்சம் ஃபேஸ் டல் ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் ஃபேஸ் டல் ஆயிடும். இல்ல அழுதுருவாங்க. இல்லன்னா கோவப்பட்டுருவாங்க. அவங்க வந்து அத ஹேண்டில் பண்ண விதம் ரியலி சூப்பர்ப்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அந்த கேம பொறுத்தவரைக்கும் அது அப்படிதாங்க இருக்கணும். இப்ப இவங்க இப்படி இருந்ததே மத்தவங்கள ட்ரிகர் பண்ணியிருக்கும். என்ன பேசினாலும் அந்த பொண்ணு வந்து பிரேக் ஆகாம அத ஃபேஸ் பண்ணால்ல, அப்படிங்கிற மாரி இருக்கிற இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? அப்படி ஒரு கண்டஸ்டன்ட் தான் இங்க தேவை. ஏன்னா கண்டிப்பா அங்க பிரேக் டவுன் பண்ண எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரிகர் தான் பண்ணுவாங்க, ப்ரோவோக் தான் பண்ணுவாங்க, இன்சல்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் இப்படி ஒரு டாஸ்க்க குடுத்ததே பிக் பாஸ் தானே! அவர் இத்தினி வாரம் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்குலாம் யாருக்குமே இந்த டாஸ்க்க குடுக்கலயே! இப்ப சௌந்தர்யாக்கு தானே குடுத்துருக்காரு. இது அவர் எந்த ஸ்ட்ராட்டஜியோட பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறீங்க? உள்ள சௌந்தர்யாவ ஸ்ட்ராங் ஆக்கணுன்றது ஒரு இன்டென்ஷனா இருக்கலாம். இன்னொன்னு சௌந்தர்யா பின்னாடி முன்னாடி எல்லாரும் சிரிச்சு பேசினாலும், இப்படி ஒரு டாஸ்க்ன்னு வரும்போது அவங்களோட சுயரூபம் தெரியும். நீங்க தெரிஞ்சுட்டு இந்த கேம மாத்துங்க. உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜிய மாத்துங்கன்னு ஒரு வேக்கப் காலுக்காக சௌந்தர்யாக்கு இத குடுத்துருக்கலாம். ஏன்னா, அந்த பொண்ணு இன்னசென்ட்டா அந்த கேம் ஆடிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்துல. ஓகேங்களா? இன்னொன்னு சௌந்தர்யாவோட ஆர்மி வெளில இருக்கு இல்லீங்களா? அவங்கள உசுப்பேத்தி விடுற விதமா. அப்ப சௌந்தர்யாவோட வோட்டிங் என்ன மாரி ஏறும். அதுக்காக தான். அதனால தான் இப்ப முத்து கூட ஈக்குவல் காம்படிட்டிவ்க்கு அவங்க வந்து நிக்கிறாங்க வோட்டிங்ல. கிட்டத்தட்ட ஒரு 3% 4% டிஃபரன்ஸாமே முத்துக்கும் சௌந்தர்யாக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு. வோட்டிங் எங்க இருந்த சௌந்தர்யா எங்க வந்திருக்காங்க பாருங்க. ஸோ இது பிக் பாஸோட பிளானு. கமர்ஷியல் ப்ரோகிராம்ல இது நடக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஸோ இது அது. இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சௌந்தர்யா சிரிச்சுக்கிட்டு, "இட்ஸ் போரிங் கைஸ்" அப்படின்ற மாரி இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, அவங்க உசுப்பேத்துற மாரி ஒண்ணு சொல்லி விட்டுட்டு, இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு டாஸ்க் குடுக்கணும். அந்த டாஸ்க் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். சௌந்தர்யா ஃபயர்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அத போய் பாருங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லாரும் வந்து எனக்கு வந்து பண்ணீங்கல்ல, இப்போ எனக்கு வந்து அந்த தண்ணி டாஸ்க் அந்த கிச்சன் இன்சார்ஜ்ல இருக்கீங்க இல்லைங்களா? தண்ணி டாஸ்க் இல்ல, ஜாக்லின் அது டாஸ்க்கு. பட் ஆனா அந்த கிச்சன் இன்சார்ஜ்ல டாஸ்க் குடுக்கலான்ற மாரி அவங்க அது அது வந்து வர்ஷினி சௌந்தர்யா, அதுக்கப்புறம் சாச்சனா இவங்களுக்கு தான் அந்த இன்சார்ஜ்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அதான் அன்ஷிதா வந்து அன்ஷிதாவும் கூட தான் நிப்பாங்க. அன்ஷிதா அப்புறம் சாச்சனா தான் சேர் எடுத்து போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்து பேசுங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்ஸ் டீம் எல்லாரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. இத நம்ம அந்த வீடியோல பேசியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. அதுல முக்கியமா வந்து அருண வந்து மார்க் பண்ணது செம்மையா இருந்ததுங்க. சாரி, மார்க் பண்ணல. அவரு மார்க் பண்றாரு அப்படிங்கிறத அவருக்கு சொன்னது. அருண், நீங்க வந்து எல்லாரும் உங்கள மார்க் பண்றாங்க, டிஸ்மிசிவா பண்றான் அப்படி இப்படிலாம் சொல்றீங்க. நீங்க தான் அத பண்றீங்க. அவங்க அத பண்ணல. நீங்க அத பண்றதுனால உங்களுக்கு அது திருப்பி அது உங்களுக்கு அப்படி தோணுது. ஆனா பண்றது நீங்க தான். அப்படின்னு ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல சொன்னது சொல்லணுங்க. இது அவருக்கு நல்லாவே உறுத்தியிருக்கும். வெளில யாரும் பாய்ஸ் காட்டல. ஆனா பாய்ஸ்க்கு எல்லாமே இது நல்லாவே ட்ரிகர் ஆகியிருக்கும். ஒரு பொண்ணு வந்து நின்னு அந்த இடத்துல கேள்வி கேட்டு அது உட்காந்துட்டு இவங்களெல்லாம் நிக்க வச்சு கேள்வி கேட்டது அங்க இருக்க பாய்ஸ் அதுவும் தீபக் மாரி ஆளுங்களுக்கெல்லாம் அது நல்லாவே உரைச்சிருக்கும். முத்துக்கெல்லாம் சௌந்தர்யா மேல ஒரு பயமே இருக்கு. இது ஆல்ரெடி அவர் நெறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இங்க கூட சொல்லியிருக்காரு. தர்ஷிகா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் குரூப்பா கூட ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து சௌந்தர்யா வந்து இப்போ அவர் இதுவரைக்கும் பார்த்தது வேற. அவர் மேபி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டா சௌந்தர்யாவ பார்த்தே இருக்க மாட்டாருன்னு நெனைக்கிறேன். இதுதான் இந்த பிக் பாஸ் ஷோவோட ஒரு ட்விஸ்ட்டே. எப்பயுமே பிக் பாஸ் ஷோல இந்த 50த் இந்த 60த் டேல ஒரு ட்விஸ்ட் வரும். பிக் பாஸ் வந்து அதுவரைக்கும் அந்த கேம் ஆடுனவங்களே ஓரளவுக்கு ஃபேரா ஆடுனவங்க, இல்ல அந்த அந்த டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கா கெப்பாசிட்டி இருக்கவங்க அப்படின்னு யாரையாச்சும் சூஸ் பண்ணி, அந்த பாதி கேமுக்கு மேல அவங்கள வந்து ஷைன் பண்ண எடுத்துட்டு வருவாங்க வெளில. இது நெறைய சீசன்ல நடந்திருக்கு. இப்போ போன சீசன்ல அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டாவே பாதிக்கு மேல வந்ததுனால அது ஓகே ஆயிடுச்சு. பட் ஆனா ஸ்டார்ட்டிங்லேருந்து இருந்தவங்கள்ல அப்படி வந்தது பார்த்தீங்கன்னா வந்து, முகின் வந்திருப்பாரு ஒரு சீசன்ல. சீசன் 3ன்னு நெனைக்கிறேன் நான் அது. ஆமா, சீசன் 3. அதாவது வனிதாக்காலாம் உள்ள போனாங்க பார்த்தீங்களா? அந்த சீசன் 3ல அதுவரைக்கும் தர்ஷன், அப்புறம் சேரன் இவங்கெல்லாம் இருக்கிற பட்சத்தில, ஒண்ணுமே பண்ணிட்டு இல்லாத முகின் வந்து வருவாரு. அந்த டீம்லேருந்து. அவரு வந்து ஒரு பாதி கேம்க்கு அப்புறம் அவர பிரைட்டா தூக்கிட்டு அவர் தான் டைட்டில் வின்னர் ஆக்குவாங்க. யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு ட்விஸ்ட் வந்து அங்க பிக் பாஸ்ல ஷோல எப்பயுமே வருஷம் வருஷம் நடக்கும். மேபி அது இந்த வருஷம் சௌந்தர்யாக்கான்னு எனக்கு தெரியல. சௌந்தர்யாவும் இருக்கலாம். இல்ல 2, 3 பேர் கூட சேர்ந்தும் வந்து அதுக்கப்புறம் அதுல யார் பெஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒரு அனலைசேஷனுக்கு அது போகலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ட்விஸ்ட்டா தான் நான் இத பார்க்குறேன். சௌந்தர்யாவ இங்க வந்து முன்னாடி தூக்கி வச்சதுல. ஓகேங்களா? தானாவே முன்னாடி போயிட்டாங்கன்னா ஓகே. ஆனா யாருமே அந்த கெப்பாசிட்டியா இல்ல, அந்த டிசர்விங் இல்லன்னும்போது, அந்த ஸ்டெப்ப இனிஷியேட் பண்றதே பிக் பாஸ் பண்ணுவாரு சமயத்துல. ஓகேங்களா?
ஆட்டோமேட்டிக்காவே அது ஒண்ணு நடக்கும் அந்த ஷோல. ஸோ அப்படிதான் வந்தது. இப்போ செகண்ட் டைம் ரோஸ்ட் அப்படிங்கிறத நம்ம செகண்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ரோஸ்ட்ல எல்லாரும் சௌந்தர்யாவ ரோஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு பதிலா டிட் ஃபார் டேட்டா சௌந்தர்யாவ எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ அகைன் இன்னொரு செகண்ட் ரவுண்ட் ரோஸ்ட் நடக்கும் இல்லைங்களா? அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.